ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாரக்கீரை பொரியல் தான். எப்படி செய்யலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஞாபக சக்தி அதிகரிக்க எந்த கீரை நமக்கு உகந்த கீரை அப்படின்னு நம்ம நினச்சா அது கண்டிப்பாக இந்த வல்லாரக்கீரை தாங்க. இந்த வல்லாரக்கீரையில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மெயினாக படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வல்லாரக்கீரை செஞ்சு கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி கண்டிப்பாக அதிகரிக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான வல்லாரக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பாரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வல்லாரக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே ஒரு கட்டு வல்லாரக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கீரையோட மகத்துவம் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக இதை விட மாட்டீங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு 3 தடவையாவது இந்த வல்லாரக்கீரையை சாப்பிடுங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடனதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 5-6 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. 5-6 பல்லு பூண்டை இடித்து போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் இருந்தால் போதும். எப்போவுமே கீரை பொரியல் செய்யும் போது வெங்காயம் அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ கீரை சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். போட்டுட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளாரக்கீரையும் போட்டுக்கலாம். இந்த வெள்ளாரக்கீரை மற்ற கீரை மாதிரி சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் நறுக்கு முறுக்குன்னு தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக துவர்ப்பாக இருந்தாலும் நமக்கு சமைக்கிற விதத்தில் சமைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெள்ளாரக்கீரை எல்டிஎல் கொழுப்பு, கெட்ட கொழுப்பை குறைக்கும். நல்ல கொழுப்பு HDL கொழுப்பு அதிகரிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மலச்சிக்கல் பிரச்சனை வராமையும் தடுக்கும். குழந்தைங்களுக்கு, படிக்கிற குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் ஞாபக சக்தி ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வாரத்தில் 3 தடவையாவது வல்லாரக்கீரை செஞ்சு கொடுக்கும்போது ஞாபக சக்தி அதிகமாகும். இந்த வல்லாரக்கீரையை நீங்கள் சட்னியாவோ அல்லது சூப்பாவோ இல்லை பருப்பு போட்டு கடையிலாவோ எப்படியாவது நீங்கள் ஆகமத்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் துவர்ப்பாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் வலுக்கட்டாயப்படுத்தியாவது கொடுத்துருங்க. அடுத்து கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் போட்டு இந்த கீரை செய்யும்போது கொஞ்சம் அந்த கீரை நல்லா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இனிப்பாகவும் இருக்கும். தேங்காய் துருவல் போடாமல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் இன்னும் துவர்ப்பாக தான் இருக்கும். அதனால தான் இந்த தேங்காய் துருவலை போட்டுக்க சொன்னேன். உங்கள் விருப்பம் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. தேங்காய் துருவலையும் போட்டுட்டு நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு முறை கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான வல்லாரக்கீரை பொரியல் ரெடி. இதே போலேயே நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.